ஹலோ எவ்ரிவன். தினம் ஒரு நோயில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிசீஸ் ஆர் டிஸார்டர் ரீனல் ஸ்டோன்ஸ், இல்லை கிட்னி ஸ்டோன்ஸ், இல்லை இந்த ஸ்டோன்ஸுக்கு இன்னொரு மெடிக்கல் டேர்ம் இருக்குது, கால்குலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரீனல் கால்குலி அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் இது வந்து நம்மளோட கிட்னியில் இருக்கக்கூடிய நெஃப்ரானில் ஏற்பட்டுச்சு அப்படின்னா நெஃப்ரோலித்தியாசிஸ்ன்னு சொல்லுவாங்க. இல்லை இந்த யூரினரி ட்ராக்டில் போய் அடைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா யூரோலித்தியாசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஓவரால் இந்த யூரோலித்தியாசிஸ், நெஃப்ரோலித்தியாசிஸ், கிட்னி ஸ்டோன்ஸ், இல்லை ரீனல் கால்குலி, இப்படி எந்த பேர் வேணாலும் சொல்லலாம். எல்லாமே வந்து ஒரே டிஸார்டர் தான் குறிக்குது. இது தமிழ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சிறுநீரக கல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து ஆக்சுவலி இது ஒரு கல் தான், இது ஜஸ்ட் ஒரு டேர்ம் மட்டும் கிடையாது. ஆக்சுவலி இது வந்து ஒரு ஸ்டோன் ஃபார்மேஷன். அந்த ஸ்டோன் வந்து மேடப் ஆஃப் டூ திங்ஸ். ஒன்று வந்து ஒரு மினரலாக இருக்கும், இன்னொன்று சால்ட்டாக இருக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எய்தர் இந்த அதாவது எதனால் உருவாக்கும் அப்படின்னா கால்சியம் ஆக்சலேட் அப்படிங்கிறது தான் அந்த மோஸ்ட் காமன் ஸ்டோன் ஃபார்ம்டு. கால்சியம் ஆக்சலேட் இல்லாமல் கூட கால்சியம் பாஸ்பேட்டுங்கிற அந்த சால்ட்டும் வந்து இந்த ஸ்டோனாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எங்கே மாறும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட கிட்னிக்குள்ளார யூரின் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும்போது எக்ஸசிவாக இருக்கக்கூடிய கால்சியமோ எக்ஸசிவாக இருக்கக்கூடிய ஆக்சலேட்டோ இல்லை பாஸ்பேட்டோ ஒன்றா சேர்ந்து ஒரு ஸ்டோன் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். இந்த உருவான ஸ்டோன் பார்த்திங்கன்னா நம்மளோட கிட்னிலேயோ இல்லை யூரிட்டர்லேயோ போய் ஏதோ ஒரு இடங்களை போய் அடைச்சிட்டு இருக்கலாம். அப்படி அடைச்சிட்டு இருக்கும்போது யூரின் வந்து சரியாக ஃப்ளோ ஆக முடியாமல் நம்ம பாடியில் ஒரு சில இடங்களில் வந்து ஸ்வெல்லிங் வந்து ஏற்படும். ஸோ யூரின் அப்படிங்கிறது ஒரு வேஸ்ட் மெட்டீரியலில் வெளியே எடுத்துகிட்டு போகிற ஒரு எக்ஸ்கிரீட்டரி பேத்வே, அதாவது எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம். அது வெளியே ப்ராப்பராக போனால் தான் பாடி வந்து நார்மலாக இருக்கும். அது வெளியே ப்ராப்பராக போக முடியாமல் அடைப்பு இருக்கும்போது ஸ்வெல்லிங் இதெல்லாம் வந்து பார்க்க முடியும். அண்ட் இதோட ரொம்ப மெயினான சிம்டம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா லோயர் பெல்லியில் பெயின் இருக்கும். அப்புறம் கிட்னி அமைஞ்சிருக்கிற இடத்துல, அதாவது நம்மளோட லெஃப்ட் அண்ட் ரைட் சைட்ஸில் வந்து சிவியர் பெயின் இருக்கும். அதுவும் பெயின் எப்போ அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்னியில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டோனு பாஸ் ஆகி யூரிட்டரை ரீச் பண்ணும்போதோ இல்லை யூரிட்டர்லேருந்து பிளாடர் ரீச் பண்ணும்போது தான் சிவியர் பெயின் வந்து பார்க்க முடியும். பட் சின்ன ஸ்டோனாக இருந்துச்சு அப்படின்னா இட் வில் பி ஈஸிலி பாஸ்டு. இல்லை பெரிய ஸ்டோனாக இருந்தால் தான் அந்த சிவியர் பெயின் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்க்க முடியும். ஸோ இதை தான் கிட்னி ஸ்டோன்னு சொல்லுவாங்க. பட் ஸ்டோனுங்கிறது கிட்னி மட்டும் கிடையாது, மற்ற ஒரு சில ஆர்கனில் கூட ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் பற்றி பின்னாடி பார்ப்போம். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோட டுமாரோ மீட் பண்ணுறேன். பாய்.